பெரும் துயரம் நாட்டின் தலைநகர் டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் நிகழ்ந்திருக்கிறது. செங்கோட்டைக்கு அருகிலே இருக்கிற மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதலாவது கேட் அருகில் ஒரு I-20 கார் வெடித்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 13 பேர் வரை உயிரிழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமானோர் லோக்நாயக் என்ற அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விவகாரம் ஒட்டுமொத்த நாட்டையுமே இப்போது சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதாவது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது வெறும் கார் விபத்தாக மட்டும் இதை பார்க்க முடியாது. இதனுடைய பின்னணியில் ஒரு திட்டமிட்ட தீவிரவாத சதி நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாமா என்ற கோணத்தில் இப்போது விசாரணையை பாதுகாப்பு விசாரணை முகமைகள் எல்லாம் இப்போது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தேசிய பாதுகாப்பு முகமை என்று சொல்லக்கூடிய NIA இதில் தீவிரமாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற அந்த மக்களை நேரடியாக சந்தித்து இந்த விபத்து எப்படி நடந்தது, பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்பது குறித்தெல்லாம் விசாரித்தது மட்டுமல்ல, அவர்களிடம் நலன் விசாரித்து அவர்களிடம் பேசிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. இந்த நிலைமையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த விபத்து நடந்த இடத்திற்கு நேரடியாகவே வந்து அந்த இடத்துல இப்போது ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. அதாவது இந்த விவகாரத்தை இந்திய அரசும் சரி, நமது மத்திய அரசும் சரி மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையே இந்த காட்சிகள் நமக்கு காட்டுகிறது. இதுவரையில் இந்த விபத்து என்பது ஒரு கார் வெடி விபத்தாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறதே ஒழிய இதுவரையில் இது ஒரு தீவிரவாத சதியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறதே ஒழிய, ஆனால் மத்திய அரசும் நமது பாதுகாப்பு அமைச்சகமும் இதை ஒரு தீவிரவாத வெடிகுண்டு விபத்தாக, தீவிரவாத தாக்குதலாக இன்னும் கூட டிக்ளேர் செய்யாமல் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் ஏனென்றால் நாட்டில் நடந்திருக்கிற இந்த பாதுகாப்பு குறைபாடாக இது எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. நாட்டு மக்கள் இந்த விவகாரத்தில் ஒரு அச்சுறுத்தல் நிலைமைக்கு, ஒரு பீதி நிலைமைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் நமது அரசு நேரடியாகவே இந்த விவகாரத்தை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக அந்த கார் வெடி விபத்து நடந்த அந்த இடத்திற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடிகிறது. லோக்நாயக் மருத்துவமனைக்கு சென்று அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை, அந்த கார் வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அவர் நலம் விசாரித்த அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. இந்த சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அனைத்து பாதுகாப்பு முகமைகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளையும் அழைத்து இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்த உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் பாதுகாப்பை உஷார்படுத்த வேண்டும் என உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு அலர்ட் செய்யப்பட்டதனுடைய காரணமாக எல்லா மாநிலங்களும் அந்தந்த காவல்துறையை வைத்து இப்போது பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு மற்றும் வாகன தணிக்கை போன்ற விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்தியாவுடைய தலைநகரத்தில் நடந்திருக்கிற இந்த கோர சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டினுடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறது. பல்வேறு நாடுகள் இது தொடர்பாக இப்போது கருத்துக்களையும் தங்களது இரங்கல்களையும் இப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டின் பிரதமர் ஒவ்வொரு விவகாரத்தையும், இந்த சம்பவம் தொடர்பாக ஒவ்வொரு நகர்வுகளையும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் தொடர்ந்து அவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்ற தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டார். அதன் பிறகு பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தார். அது மட்டுமல்ல, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தார். மிக முக்கியமான பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு துறை அமைச்சர், அது மட்டுமல்ல நாட்டினுடைய பாதுகாப்பு தலைமை ஆலோசகராக இருக்க அஜித் தோவால் ஆகியோரெல்லாம் மிக தீவிரமாக இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இது வெறுமனே இதுவரை ஒரு கார் வெடிப்பாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது ஒழிய இன்னும் இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இந்திய அரசு டிக்ளேர் செய்யவில்லை. ஏனென்றால் விசாரணைக்கு பிறகாகவே அந்த முடிவுக்கு அவர்கள் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம்.
ஒருவேளை இது ஒரு குண்டுவெடிப்பு சம்பவமாக இருந்தால் ஒரு தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதியாக இது இருக்கும் பட்சத்தில் இந்தியாவினுடைய நடவடிக்கைகள் என்பது வேறு விதமாக இருக்கும். அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மிக தீவிரமானதாக இருக்கும். ஏனென்றால் பகல்காம் சம்பவத்தில் இதை நாம் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவசியத்தில் நாம் இருக்கிறோம். பகல்காம் சம்பவத்தில் சிந்தூர் நடவடிக்கை மிக தீவிரமாக அது முன்னெடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் மீது, குறிப்பாக அங்கே பாகிஸ்தான் நாட்டில் மையமாக செயல்பட்டு கொண்டிருந்த தீவிரவாத தாக்குதல்களை குறிவைத்து தீவிரவாத தாக்குதல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா போன்ற பல்வேறு தீவிரவாத இயக்கங்களை சேர்ந்த பல்வேறு முக்கிய தீவிரவாத இயக்கங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவத்தின் போது பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற தீவிரவாத இயக்கங்கள் மற்றும் அதனுடைய தளபதிகள் எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்கள் மீது, எங்கள் மீது, இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் நாங்கள் இந்தியாவுக்கு பதிலடியை கொடுப்போம், இந்தியா எங்கள் மீது நடத்திய இந்த தாக்குதலுக்கு ஒரு நாளில் வருந்தோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த விவகாரத்தை இந்திய அரசு மிக முக்கியமான விவகாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தீவிரவாதிகள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு வார்னிங் கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை அவர்கள் என்றாவது ஒரு நாள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்தியா என்பது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, மக்கள் அடர்த்தியாக வாழ்கிற ஒரு நாடு என்ற காரணத்தினால, இந்தியாவுடைய எல்லை பரப்பு பறந்து விரிந்த ஒரு பரப்பு என்ற காரணத்தினால இந்தியாவுடைய எல்லைகளை பாதுகாப்பது என்பது ஒரு சவாலான பணியாக இருந்து கொண்டிருக்கிற சூழலில் எந்த வழியிலாவது ஒரு வழியில் தீவிரவாதிகள் நாட்டுக்குள்ளே ஊடுருவி வந்து ஏதாவது ஒரு இடத்துல தாக்குதல்கள் நடத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது போன்ற சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதில் நமது முப்படைகளும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் மிக தீவிரமாக கண்கொத்தி பாம்பாக இருந்து தீவிரவாதிகளுடைய நடவடிக்கைகளை முறியடித்து கொண்டிருக்கிற நிலைமையில் தான் இப்போது நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற டெல்லியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போது வரை கூட உள்துறை அமைச்சகமோ அல்லது பாதுகாப்புத்துறையோ அல்லது மத்திய அரசோ இது ஒரு தீவிரவாத தாக்குதல் சம்பவம் என்று இன்னும் கூட டிக்ளேர் செய்யவில்லை, அறிவிக்கவில்லை. இது வெறும் ஒரு கார் வெடி விபத்தாக மட்டுமே இப்போது வரை அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு சில முக்கிய அரசியல் காரணங்களும் மற்றும் நாட்டினுடைய பாதுகாப்பு அம்சங்களும் இதில் நிறைந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இது தீவிரவாத தாக்குதல் என்று அறிவித்து விட்டால் உடனடியாக நாம் அந்த தீவிரவாத முகாம்களையோ அல்லது பாகிஸ்தான் மீதோ நாம் தாக்குதல் நடத்துவதற்கு, அவர்களை ரிவேஞ்ச் எடுவதற்கான சூழ்நிலை உருவாகிவிடும். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை தற்போது நாட்டில் இல்லை. நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. நாடு பொருளாதாரத்தில் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி பயணிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும் பொழுது வம்படியாக பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நமது இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நம்மை போரை நோக்கி நம்மை திசை திருப்புகிற அந்த வேலைகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால இந்தியா இந்த விவகாரத்தை மிக நிதானமாக இதில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு இதுவரை நிதானமாகவே பதில் கூறி வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் ஒருபுறம் தீவிரமாக விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. என்ஐஏ போன்ற விசாரணை முகமைகள் மற்றும் நாட்டினுடைய பாதுகாப்பு விசாரணை முகமைகள்லாம் இதில் தீவிரமாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லை, அது வேகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முடிவுகளை அறிவிப்பதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி டெல்லியினுடைய காவல்துறை கமிஷனர் உள்ளிட்ட எல்லோருமே இதில் ரொம்ப நிதானமாக பதில் சொல்லிட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுக்கும் நாம் வந்துவிடக்கூடாது, மக்களை எந்த விதத்திலும் அச்சுறுத்தி விடக்கூடாது, நாடு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது என்ற மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். முப்படைகளும் அதில் தயாராக இருக்கிறது. பாதுகாப்பு அமைப்புகள், உளவுத்துறை என அனைத்து கட்டமைப்புகளும் இதில் தீவிரமாக நாங்கள் கண்காணிச்சுட்டு வரோம். மக்கள் எந்த வகையிலும் பேனிக்காக வேண்டாம், அச்சப்பட தேவையில்லை என்ற தகவலை அமித்ஷா அவர்களுடைய நடவடிக்கை தொடர்ந்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் காட்டுகிறது. பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறவர்களை நேரடியாக அவர் பார்த்திருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, அந்த கார் வெடிப்பு சம்பவம் நடந்த அந்த களத்துக்கு நேரடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அங்கு ஆய்வு நடத்தியிருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மினிட் பை மினிட்டாக ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பிரதமர் மோடி அவர்களுக்கு தகவலை தெரிவிக்க வேண்டிய தருணத்தில், கால சூழலில், கட்டாயத்தில் அவர் இருக்கிற காரணத்தினால்
களத்துக்கு நேரடியாகவே அவர் வந்திருக்கிறார். இப்படித்தான் பகல்காம் விவகாரத்தில் பகல்காம் சம்பவம் நடந்து அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதல்லவா, அந்த இடத்திற்கே உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்றிருந்தார். அந்த சம்பவத்தை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போலத்தான் இந்த நேரத்திலும் இப்போது நாடு ஒரு அசாதாரணமான ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக அந்த கார் வெடிப்பு நடந்த அந்த இடத்திற்கு வந்து ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் நமது டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் மீண்டும் நம்மோடு இணைகிறார். யோகேஸ்வரன், இப்போ முதல்ல லோக்நாயக் மருத்துவமனைக்கு போய் அமித்ஷா அங்கே இருப்பவர்களிடம் நலம் விசாரித்தார். இப்போ அவர் அந்த குண்டு வெடித்த அந்த இடத்திற்கு, அதாவது கார் வெடித்த மன்னிக்கணும் அந்த கார் வெடி விபத்து நடந்த அந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அந்த இடத்துல அவர் என்ன செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஒரு உள்துறை அமைச்சரே அந்த விபத்து நடந்த இடத்துக்கு வராருன்னா அங்கே இருக்கிற அந்த முகமைகளுடைய பணிகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், என்ன அதிகாரிகளுக்கு அந்த விசாரணை அமைப்புகளுக்கு அவர் சொல்ல வருகிறார்? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பாதுகாப்புத்துறை சார்ந்திருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளும் விசாரணை அதிகாரிகளும் விசாரணை நடத்தக்கூடிய விதங்கள், அந்த நிலைமை குறித்தெல்லாம் அவரிடம் நேரடியாக அறிக்கைகளை கொடுப்பார்கள், தகவல்களை வழங்குவார்கள். ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்றதற்கு பிறகு அந்த நேரலை காட்சிகளை கூட இப்போ நம்ம ஒரு பக்கம் திரையில் பார்க்க முடியும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செல்கிறார். அவரை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் டெல்லியினுடைய காவல்துறை ஆணையர் NSGயினுடைய மூத்த அதிகாரிகள் அழைத்து செல்கிறார்கள். அந்த கார் வெடி விபத்து நடந்திருக்கக்கூடிய இடத்துல அந்த உருவளைந்து கிடக்கக்கூடிய கார்களை காண்பித்து அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே இடத்துல நின்றவாறு பிற மூத்த அதிகாரிகளோடு சிறிது நிமிடம் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. எப்போ வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு, என்னென்ன மாதிரியான ஆங்கிளில் நம்ம இந்த விசாரணைகளை இப்போதைக்கு மேற்கொண்டுட்டு வரோம். ஐஇடி இப்போ நம்ம இந்த செய்தி வந்ததுலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, இது ஐஇடி பிளாஸ்டா, பயங்கரவாதிகளுடைய சதி செயலா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கான ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கா? ஏன்னா உள்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதுக்கான அறிக்கைகளை கொடுக்கப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக இந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார். அந்த கார் வெடி விபத்து நடந்த இடத்துல எழில் நம்ம முன்னாடியே நம்ம பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருப்போம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மருத்துவமனையில் இருந்தார். அவர் பின்னர் அந்த வெடி விபத்து நடந்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வந்தார். இங்கிருந்து அவர் பிரதமரை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ LNJP மருத்துவமனையில் விசாரணை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியதற்கு பிறகாக 2வது முறையா இந்த சம்பவத்திற்கு பிறகு ஊடகங்களை சந்திக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஏற்கனவே முதல் முறை சந்திப்புல இந்த கார் வெடி விபத்து எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான சாராம்சங்களை சொன்னதற்கு பிறகாக ஊடகங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிவிச்சிருக்கார். என்ன அப்படின்னா, நாளைய தினம் உள்துறை அமைச்சகத்தில் பாதுகாப்புத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளோடு ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை நான் தலைமை தாங்க இருக்கிறேன். அதில் இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் விரிவாக விவாதிக்கப்படும், உள்துறை சார்ந்த பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே தெரிவித்து விட்டார். எனவே ஏதேனும் ஒரு சந்தேகத்தின் பார்வையில் விசாரணை அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஏதேனும் தகவல்களை தெரிவித்திருக்கலாம். எனவே நாட்டினுடைய பிற நகரங்கள் சார்ந்த பாதுகாப்புகளை கட்டமைக்கப்பட வேண்டியதோ பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எனவே உள்துறை சார்ந்த மூத்த அதிகாரிகளோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்த போகிறார் என்பதை அவரே அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்து விட்டார். ஒன்று. இரண்டாவது, பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் தொலைபேசி வாயிலாக இந்த அத்தனை நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நானும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி வாயிலாக இந்த விவகாரங்கள் குறித்த எல்லாம் விரிவான விளக்கங்களை எல்லாம் வழங்கி வருகிறேன் என தெரிவித்திருக்கிறார். எனவே பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த கார் வெடிப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் அவ்வப்போது தொலைபேசி வாயிலாக விளக்கங்களை கேட்டு வருகிறார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு, நாட்டினுடைய தலைநகரத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இந்த அமைந்திருக்கக்கூடிய இந்த கார் வெடிப்பு பயங்கரவாதிகளுடைய தாக்குதலா, சதி செயலா அல்லது தற்செயலான வெடி விபத்தா என்பது குறித்தெல்லாம் விசாரணைகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்கள் என்ற ஒரு காரணத்தால் பிரதமர் நரேந்திர மோடியும் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இன்று இரவு விளக்கம் கேட்கக்கூடும் என்ற தகவல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. யோகேஸ்வரன், இந்த வெடி விபத்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரங்கள் கடந்து விட்டது. விசாரணை ஒருபுறம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இது போல பல சம்பவங்களை பார்த்திருப்பீர்கள், பல விசாரணைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னும் எவ்வளவு நேரத்தில் இது ஒரு சாதாரண கார் வெடி விபத்தா அல்லது தீவிரவாத தாக்குதலா
என்ற முடிவுக்கு இவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த முடிவு எப்போ தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? 2-3 விஷயத்தை நம்ம ஒப்பிடலாம். பெங்களூர்ல சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆட்டோவில் ஒரு நபர் சென்று கொண்டிருக்கார். ஆட்டோவில் திடீரென ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்கிறது. பின்னர் 2 நாட்கள் விசாரணை நடத்துறாங்க. NSG சம்பவ இடத்துக்கு வந்தாங்க, NIA வந்தாங்க, எல்லாருமே விசாரணை நடத்துறாங்க. 2 நாட்களுக்கு பிறகு அது வெடித்தது ஒரு IED குண்டு, அதுவும் குக்கர் வெடிகுண்டு அப்படின்ற தகவல்கள்லாம் நமக்கு வந்தது நினைவிருக்கலாம். எனவே விசாரணையுடைய முழுமையான அறிக்கை கிடைக்கப்பெறும் வரை பாதுகாப்பு முகமைகள் எந்த ஒரு தகவல்களையும் பொது வெளியில் வழங்க மாட்டார்கள். மாறாக அவர்களுடைய ஹை கமாண்டுக்கு அந்த தகவல்களை வழங்கி விடுவார்கள். பொது ஊடகங்களோ அல்லது மக்களுக்கோ வழங்கக்கூடிய தகவல்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கையாக மட்டுமே வழங்கப்படும். எனவே இந்த கார் வெடிப்பு தொடர்பாக இது பயங்கரவாத சதி செயலா அல்லது தற்செயலான வெடி விபத்தா என்பது குறித்து எல்லாம் ஒரு முழுமையான விசாரணைக்கு பிறகாக ஒரு பொதுவான அறிக்கை வெளியிடப்படக்கூடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தை நம்ம சுட்டிக்காட்டலாம். கோவையில் உக்கடம் பகுதிகளில் ஒரு கார் வெடி விபத்து நடந்தது. அதுவும் பின்னர் IED வெடி விபத்து அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. உடனடியாக உறுதிப்படுத்த முடியவில்லை. 24 மணி நேரங்களுக்கு பிறகு உறுதிப்படுத்தினார்கள். அந்த உறுதிப்படுத்துதல் அனைத்துமே NSG வருகைக்கு பிறகாக தான் உறுதிப்படுத்தப்பட்டது. கோவையில் நடந்த அந்த உக்கடம் கார் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், பெங்களூரில் குக்கர் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், NSG வருகை. ஆனால் டெல்லியில் NSG உடைய முகாம் ஏற்கனவே அங்கே இருக்கிறது. NSG அடுத்த 10 நிமிடங்களுக்குள்ளாக அந்த கார் வெடிப்பு நடந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். அவருடைய விசாரணைகள் எல்லாம் நடத்தி வருகிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அறிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். எனவே இந்த விசாரணை அறிக்கையை நம்ம ரொம்பவே விரைவாக எதிர்பார்க்க முடியும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளையே மத்திய உள்துறை அமைச்சருடைய உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு நான் தலைமை தாங்க போகிறேன் என்று 2வது முறையான செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்து விட்டார். எனவே அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாக இந்த விசாரணை அறிக்கைகள் வெளிவரக்கூடும் என நாம யூகித்துக் கொள்ள முடிகிறது. அந்த கடந்த காலங்களில் அரசினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, எனவே நாளைக்குள்ளாக இந்த டெல்லி செங்கோட்டைக்கு முன்பாக நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த கார் வெடிப்பு குண்டு வெடிப்பா அல்லது தற்செயலான வேறு ஏதேனும் வெடிப்பா, தொழில்நுட்ப கோளாறா என்பது குறித்தெல்லாம் ஒரு முழுமையான விசாரணை அறிக்கையை பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் NSGயும் வெளியிடக்கூடுவார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. யோகேஸ்வரன், இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, பாதுகாப்புத்துறை பொறுத்தவரையிலும் கூட சரி, மிக நிதானமாக இதை கையாளுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது மிக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதையும் முன்கூட்டியே மக்களை அச்சுறுத்தும் வகையில் எதையும் பேசிவிடக்கூடாது அப்படின்றதுல உள்துறை அமைச்சருடைய அந்த அறிக்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் இருக்கிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கு? ஒரு பக்கம் இது உள்நாட்டினுடைய மக்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விவகாரம் ஒன்று. இரண்டாவது, இந்தியா தேசிய அளவில் முக்கியமாக உலக அளவில் பல்வேறு தலைவர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய நிலையில் இது அயலகத்தில் மிகப்பெரிய ஒரு பெரும் விவாதத்தை எழுப்பிவிடக்கூடும். இந்தியாவுடைய பாதுகாப்பின் மீது குறைபாடு, இப்படியான செய்திகள்லாம் பரவிவிடக்கூடும். எனவே என்ன ஒரு விசாரணை நடத்துவதற்குப்பட்ட பிறகாக அந்த விசாரணை அறிக்கைகளை மாற்றவோ அல்லது மறுக்கவோ முடியாது. எனவே முழுமையான விசாரணை அறிக்கைகளுக்காக காத்திருக்கப்பட வேண்டும் அப்படின்ற உறுதியாக இருப்பாங்க. அதற்காக தான் இந்த கால நேரம் என்பது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்று. 2வது விஷயத்தை கூட ஒப்பிட்டு பார்க்கலாமே. இப்போ டெல்லியில் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு, கார் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறையினுடைய உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவினுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பாம் பிளாஸ்ட், ஒரு IED பிளாஸ்ட் நடந்திருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. ஆனால் இன்னும் இந்தியாவுடைய விசாரணை அமைப்புகளை உறுதிப்படுத்த முடியாத நிலையில் இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இப்படியான ஒரு பதிவை மேற்கொள்கிறார். இது இலங்கை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் இது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்துவிடக்கூடும். எனவே இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய விசாரணை அறிக்கைகள் தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் என்ன நடந்தது என்பதை வெளிக்காட்டக்கூடும். எனவே தான் ஒரு நிதானம் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் உள்துறை அமைச்சர் மட்டுமே தனியாக எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது. விசாரணை அமைப்புடைய விசாரணை அறிக்கையை பெற வேண்டும், பின்னர் அது பிரதமரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களுக்குள்ளாக ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும். சில நேரங்களில் பாதுகாப்புத்துறை ஒரு விஷயத்தை கையாளுவாங்க. நாட்டினுடைய உள்துறை பாதுகாப்பிற்கு ஏதேனும் கேள்விக்குறி ஏற்பட்டு விடுமானால் உண்மையான ஒரு தகவல்களையும் அவர்கள் பொது வெளியில் வெளியிட மாட்டார்கள். ஏனால் அதுவும் சர்வதேச அளவில் பிரதிபலிக்கக்கூடும். உள்துறை சார்ந்த பாதுகாப்புகள் மீது கேள்விக்குறியாக்கப்படும்.